ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பொரிச்ச குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை. அதுக்கு வாங்க கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து பொரிச்ச குழம்பு வந்து உங்களுக்கு பருப்பு, புளி எதுவுமே தேவையில்லை. எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறது இது. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணி எல்லாம் சாப்பிட்லாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வாசம் எல்லாம் கொடுக்கும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து சமையல் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக குழம்பு வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எடுத்து நைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு தான் போடுவேன் நான். தூள் உப்பு அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு வந்து தேவையான அளவு, தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மீதி பாதியை வந்து அப்புறம் குழம்பு வைக்கும்போது காய் வேகும்போது போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனிமேல் வந்து அதுக்கு தேவையான காய்கறிகளை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான காய்கறிகளை அதில் சேர்த்துக்கலாம். காய் போட்டு நல்லா ஒரு கிளறி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே காய் அதிலே வதங்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள சாறு வந்து முருங்கைக்காயில் நல்லா இறங்கும். காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கணும். ஏன்னா நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான், குட்டி ஸ்பூனில். போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸ்மெல்லாம் போயிடணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அப்படியே அடிக்கும் அந்த இது மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி காய் வந்து நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும் காய். நல்லா கிளறி விட்டு கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ ஒரு இதுக்கு வந்து காய் வேகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தக்காளியில் போட்டிருக்கோம் கொஞ்சம். அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும்.
உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு வேக விட்டுறணும். வாங்க தேங்காய் அரைக்கலாம். தேங்காவுக்கு கூட அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கலாம். இல்லை தண்ணி போதுன்னா அதே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து புளி எதுவுமே தேவையில்லை. குழம்பு கொதிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு போட்டாச்சு. கை வந்து சூடாக குழம்பு சூடாக இருக்கனால கை சூடு பொறுக்கல. அதனால தான் பிசைஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரியே நல்லா ருசியான பொரிச்ச குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது